நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். நீங்கள் இதுக்கு மேலே போக முடியாதுன்ற அளவுக்கான தாழ்வுக்குள்ளே போயிருக்கிறீங்களா? ஐயோ ஜான், என் வாழ்க்கையில் எல்லாமே, நான் உருவாக்கின எல்லாமே என் கையை விட்டு போச்சுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை அது உங்கள் ஊழியமா, உங்கள் பிஸ்னஸா, ரொம்ப நாள் நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மோதி அடித்ததுனால எல்லாமே உங்களை விட்டு போயிருச்சு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு என்னை பார்த்து, ஜான், இதுக்கு மேலே நான் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு வழியே இல்லை, நான் உருவாக்கி வச்ச எல்லாமே சிதைஞ்சு போச்சு, எப்படி நான் இதை தாண்டி வர்றதுன்னே தெரியல, நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் வீணாக போயிருச்சு, ஜான், வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள்? நான் சொல்கிறேன், இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக உற்சாகம் தர்றதா இருக்கும். இழக்கிறதுக்கு இனி எதுவும் இல்லைன்ற நிலைமையில என்ன செய்யணுன்றதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதே மாதிரியான சூழலில் இருக்கிற மற்றவங்களுக்கும் இதை பகிருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தேவையான ஒரு செய்தி. ஏன்னா இந்த பெருந்தொற்று காலத்தில் நிறைய பேர் வேலை இழந்துட்டாங்க, நிறைய பேர் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க, நிறைய பேர் தங்களுக்கு பிரியமானவங்களை இழந்துட்டாங்க, நிறைய பேர் தங்களோட வருமானத்துக்கான ஆதாரத்தை இழந்துட்டாங்க, நிறைய பேர் தங்களோட தொழில் இழந்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவ்வளோ வருஷமா நான் கட்டி உருவாக்கினது சிதைஞ்சு போச்சே ஜான், இனி திரும்பவும் முதல்ல இருந்து துவங்கணுமேன்னு சொல்றாங்க. அது தனிப்பட்ட லட்சியங்களா, கனவுகளா, இலக்குகளா இருக்கலாம். முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் தோற்று போறீங்க. ஒருவேளை ஏமாற்றப்படலாம், அல்லது ஏதோ ஒன்று நடந்து இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஜான், நான் இதை உருவாக்க எவ்வளவோ முயற்சி எடுத்தேன், ஆனால் சுக்குநூறாக உடஞ்சி போச்சுதே, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை அப்படி சொல்கிற ஆளா நீங்கள்? தொடர்ந்து கவனிங்க. அதிலிருந்து வெளியில் வர்றதை பற்றி நான் பேசுகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரத்திலிருந்து பேச விரும்புகிறேன். இது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பகுதி தான். லாசருவை உயிரோட இயேசு எழுப்புற இந்த நிகழ்விலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். 2 விஷயங்களை இப்போ சொல்ல விரும்புகிறேன். லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். அவனோட சகோதரிகள் இயேசு கிட்ட ஆள் அனுப்பி, உமக்கு பிரியமான லாசரு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. NLT வெர்ஷனில் வாசிக்கிறேன் பாருங்க. லாசரு என்னப்பட்ட மனிதன் வியாதியாய் இருந்தான். அவனுடைய சகோதரிகள், கர்த்தாவே, உங்களுக்கு பிரியமான நண்பன் மிகவும் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லும்படி இயேசுவினிடத்தில் ஆட்களை அனுப்பினார்கள். பாருங்க, லாசருவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றதும் அவர்கள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. வேறு வகையாக சொல்லணும்னா, நிலைமை மோசமாகுதுன்னு தெரிஞ்சதுமே அவங்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவரால் சுகம் கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஏன்னா இயேசு வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குறவரா சுற்றி திரிந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அதே பகுதியில் தொடர்ந்து பார்த்தா கூட மக்கள் பேசிக்கிறாங்க. பார்வை இல்லாதவங்களுக்கு இவரால் பார்வை கொடுக்க முடிகிறப்ப, நிறைய அற்புதங்களை இவரால் செய்ய முடிகிறப்ப, இவர் ஏன் இங்கே வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டாங்க. ஆக இயேசுவால் சுகப்படுத்த முடியும்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. லாசரு வியாதிப்பட்டிருந்தாலும் கூட நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கிறதா தான் அவங்க நினச்சாங்க. ஏன்னா இயேசு கூட அவங்க தொடர்பில் இருந்தாங்க. அவரால் சுகம் தர முடியும்னு நம்பினாங்க. அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எதுவும் மோசமாக நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லியோ லாசருவுக்கு தானே சரியாகிடுனோ அவங்க சொல்லிக்கல. லாசரு வியாதியாக இருக்கிறப்பவே அவங்க இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க, முன்னெச்சரிக்கையாக இருக்க முயற்சி பண்ணாங்க. இதே மாதிரி உங்களில் சிலர் இருக்கலாம். பெருந்தொற்று வருது, லாக்டவுன் போடுறாங்க, பிஸ்னஸ் குறைய வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரியான எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம்.
பணம் சேமிக்க தொடங்கி இருக்கலாம். வேற மாற்று வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கலாம். உங்களால முடிஞ்சதை முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களோட இடைபடுவார்னு நீங்க ஜெபம் பண்ண தொடங்கி இருக்கலாம். இப்படி நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாம். உங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கலாம். அதாவது இந்த 2 சகோதரிகள் செஞ்ச மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க. அவங்க இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க. லாசரு மரிக்கிற வரை அவங்க காத்திருக்கல. லாசரு வியாதியா இருக்கிறப்பவே சொல்லி அனுப்பினாங்க. ஆக நீங்க முதலா செய்ய வேண்டியது என்னன்னா, விஷயங்கள் தவறா போகுதுன்னு தெரிஞ்சாலே உடனே நடவடிக்கை எடுக்கணும். அது மோசமா போற வரைக்கும் காத்திருக்க கூடாது. உங்களை நீங்களே விமர்சனம் செய்யாதீங்க. அப்படியான எதையுமே செய்யாதீங்க. ஐயோ, நான் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்தேன், ஆனாலும் ஒன்றும் வேலைக்காகலன்னு சொல்லலாம். பாருங்க, அவங்க முன்னெச்சரிக்கையா இருந்தாங்க. இயேசு கிட்ட உடனடியா சொன்னாங்க. இயேசு வல்லமை உள்ளவர். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அவர் வார்த்தையை மட்டுமே அனுப்புறாரு. இப்படி வார்த்தையை அனுப்பி வெவ்வேறு இடங்கள்ல இருந்தவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. அப்படியான அற்புதங்கள்லாம் நடந்தது. இயேசு அங்க வந்துதான் லாசருவை சுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவர் இருந்த இடத்திலிருந்தே வார்த்தையை மட்டும் அனுப்பி இருக்கலாம். லாசரு சுகமாகி இருப்பான். அதாவது நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறீங்க, அப்படியும் விஷயங்கள் மோசமா போகுது. அது உங்க கைகள்ல இல்லை. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களால முடிஞ்சதை நீங்க செய்றீங்க, ஆனாலும் இயேசு ஏன் தலையிடல, ஆண்டவர் ஏன் இடைபடலைன்னு நீங்க யோசிக்கிறீங்க. அங்கதான் நீங்க ஆண்டவரை விசுவாசிக்க கத்துக்கிறீங்க. இந்த உதாரணத்திலிருந்து நாம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஆனா நான் இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள போக விரும்புறேன். ஆண்டவர் ஏன் 4வது நாள் அங்க வர்றார்? 2வது நாள், 3வது நாள் அவர் வரல. அந்த காலத்து ஜனங்கள் கிட்ட கொஞ்சம் பேருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு ஆள் இருந்துட்டா அவரோட ஆவி அந்த உடல்ல சுத்தி 3 நாள் இருக்குமா. ஆக ஒருவேளை இயேசு அங்க வந்து லாசருவை அப்ப எழுப்பியிருந்தா கூட அவர் செஞ்சதா ஏத்திருக்க மாட்டாங்க. அவருக்கு மகிமை கொடுத்திருக்க மாட்டாங்க. அவனோட ஆவி அங்கதான் சுத்திட்டு இருந்ததுனால இது நடந்ததுன்னு சொல்லிடுவாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சு. இப்படியான நம்பிக்கைகளை இயேசு தகர்க்க வேண்டி இருந்துச்சு. அதனால தான் 4வது நாள் வந்தார். அதனால தான் எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போனதுக்கு பிறகு அற்புதம் செஞ்சார். அவருக்கு மகிமை உண்டானது. அவர் அற்புதம் செஞ்சப்ப எதிர்மறையா பேசினவங்க அவமானப்பட்டாங்க. அதைத்தான் இன்னைக்கு நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்க. ஜான், ஆண்டவர் நோயாளிகளை சுகமாக்குவார்னு தெரியும். ஆனா அவர் ஏன் அதை செய்யல? இயேசு வந்து நான் மூழ்கி போகாதபடி ஏன் என்னை காப்பாத்தல? நான் இழக்கிறதுக்கு எதுவுமே மிஞ்சல. அப்ப ஆண்டவர் ஏன் அமைதியா இருந்தார்? ஆண்டவர் ஏன் அப்படி இருந்தார்ன்றதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். உங்க வாழ்க்கைய துன்பமயமாக்குறதுக்காக அவர் அதை செய்யல. அவருக்கு மகிமை உண்டாக்குற ஒரு கிரியையை உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புறார். இது ஒரு அற்புதம். நீங்க ஒரு வெற்றிகரமான சாட்சியா மாற போறீங்க. உங்ககிட்ட எதிர்மறையா பேசினவங்க, சிரிச்சவங்க, கிண்டல் பண்ணவங்க, சபிச்சவங்க, நீங்க அவ்வளோதான் அப்படின்னு உங்களை பரிதாபமா பார்த்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். இயேசு அதை முதல் நாள்லயே செஞ்சிருந்தா அல்லது இறந்த அன்னைக்கே செஞ்சிருந்தா ஒரு சாதாரண அற்புதமா முடிஞ்சு போயிருக்கும். நீங்க கேட்கறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் கற்பனை செய்ய முடியறதுக்கும் அதிகமான விஷயங்களை உங்க வாழ்க்கையில செய்ய ஆண்டவர் விரும்புறாரு. ஏன்னா மகிமை அவருக்கு செலுத்தப்படணும். லாசருவோட சம்பவம் மிகவும் அதிகமாக சொல்லப்படுற வழக்கத்துக்கும் மாறான ஒரு அற்புதமா இருக்கிறதுக்கு காரணங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசு நிறைய பேருக்கு சுகம் கொடுத்திருந்தாலும் மரித்த ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பின இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இது இயேசுவை யாருன்றதை பற்றி ஒரு மாறுபட்ட வெளிப்பாடா, ஒரு அம்சமா, ஒரு புரிதலை தர்றதா இருக்கு. ஆண்டவர் மட்டுமே மகிமை அடைகிற மாதிரியான அற்புதமான குறிப்பிட்ட சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். இப்படியான சாட்சிகள் மற்ற எந்த சாட்சிகளையும் விட அதிக அளவு பேசும். ஜான், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழல்ல இருக்கிறேன். இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. லாசரு மரித்தது போல எல்லா நம்பிக்கைகளையும் இழந்த நிலைமையில நான் இருக்கேன்னு நீங்க சொல்லலாம். நான் செஞ்சது எல்லாமே வீணா போச்சுது, தூள் தூளா போச்சுது, நான் செஞ்ச எல்லா முயற்சிகளும் நொறுங்கி போச்சுது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 43ஆம் வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நாம் இப்போ போகலாம். லாசருவே வெளியே வான்னு இயேசு சத்தம் போட்டார். இறந்த லாசரு வெளியே வர்றான். அவனோட கைகளும் கால்களும் கல்லறை துணிகளால் கட்டப்பட்டிருக்கு. அவனோட முகமும் துணியால் சுத்தப்பட்டிருக்குது. மற்றொரு வெர்ஷன்ல வாசிக்கலாம், இயேசு லாசருவே வெளியே வா என்றார். தலை முதல் கால் வரை கல்லறை துணி சுற்றப்பட்டவனாய் லாசரு வெளியே வந்தான். அவனது முகமும் துணியால் சுற்றப்பட்டிருந்தது. முகத்தில் துணி சுற்றி இருக்கிறத பற்றி நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. சாதாரணமாகவே எடுத்துக்கிட்டாலும் ஒரு குகை அல்லது கல்லறைன்றது இருட்டாக தான் இருக்கும்.
அவங்க கல்லறையை மூடியிருந்த கல்லை எடுத்துட்டாங்க. அதனால வெளிச்சம் இருக்குமேன்னு யோசிக்கலாம். சரி, அதை பற்றி இப்போ பேச வேணாம், விட்டுறலாம். ஒருவேளை அப்படி வெளிச்சம் இருந்திருந்தாலும் கூட லாசரு தலையிலிருந்து கால் வரைக்கும் கட்டப்பட்டிருக்கிறான். கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கு. அவனோட முகமும் கூட துணியால் மறைக்கப்பட்டிருக்கு. லாசரு எப்படி கல்லறையோட வாசலுக்கு வழி கண்டுபிடிச்சாருன்னு யோசிச்சிருக்கிறீங்களா? ஒருவேளை அவனோட கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருக்கலன்னா கூட தட்டு தடுமாறி அந்த உற்சாகமான சத்தங்களை கேட்டு வாசலை நோக்கி வந்திருக்கலாம். ஆனால் கல்லறை துணிகளால் அவனோட கைகளும் கால்களும் உடம்பு முழுசும் சுற்றப்பட்டிருந்தது. அந்த கல்லறையிலிருந்து லாசரு எப்படி வெளியில் வந்திருப்பான்னு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் இங்கே விஷயமே. வெளியில் வர்ற வழியை பார்த்ததுனால லாசரு கல்லறையை விட்டு வெளியில் வரலை. இப்படி தான் வெளியில் வரணும்னு தெரிஞ்சதுனால அவன் அதை விட்டு வெளியே வரலை. வழியை அவன் பார்க்க முடியலை. அவன் இயேசுவோட குரலை கேட்டான். அதை கேட்டுக்கிட்டே வந்தான். தன்னோட பெயரை ஆண்டவர் அழைக்கிறாருன்றதை கேட்டு அவன் வெளியில் வந்தான். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் அடிமட்ட நிலையில் இருக்கிறீங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான முக்கியமான விஷயம் இதுதான். இது நீங்கள் பார்க்க வேண்டிய அல்லது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அல்லது அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் உண்டுன்னு யோசிக்க வேண்டிய இடம் இல்லை. நீங்கள் உங்களோட அடிமட்ட நிலைமையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ரகசியம் இதுதான். இது ரொம்ப எளிமையானது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க வேண்டியது மட்டும்தான். இயேசு என்ன சொல்கிறாருன்னு மட்டும்தான் கேட்கணும். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏசாயா 30:21 சொல்லுது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீதிமொழிகள் 3:6 சொல்லுது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இன்னைக்கு நீங்க இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற அடிமட்ட நிலையில் இருக்கிறீங்களா? நம்பிக்கையற்ற சூழல்ல இருக்கிறீங்களா? வேற வழியே தெரியலன்னு நினைக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கிறீங்களா? உங்க கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நீங்க கவனிக்க வேண்டிய நேரம் இது. அவரோட வழிநடத்துதலை நாம பின்பற்றணும். நீங்க அப்படி செய்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்களோட சூழல்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களோட பிரச்சனை எவ்வளோ ஆழமா இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை, அதிலிருந்து நீங்க வெற்றிகரமா வெளியில வர முடியும். அதனால தான் நான் எப்பவுமே ஆண்டவரோட குரலை கேளுங்கன்னு அழுத்தமாக சொல்கிறது உண்டு. ஆண்டவரோட நீங்கள் எப்பவும் இடைப்படணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீங்கன்னு அவரை கேளுங்க. அவரோட குரலை கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கணும். அவரோட வழிநடத்துதலை கவனிக்கிறவங்களா நீங்கள் இருக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனைகள் தருவார். அவரோட ஒரே ஒரு தொடுதல் உங்களோட இலக்குகளை புது உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும். ஆண்டவரோட ஒரே ஒரு ஆலோசனை உங்களோட முழு பகுதியையும் மாற்றி போட்டுடும். ஆண்டவர் உங்கள் ஆவியில் போடுற ஒரே ஆக்கப்பூர்வமான ஆலோசனை நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான தாக்கத்தை உங்களில் உண்டு பண்ணும். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு சொல்லலாம், ஜான், என் வாழ்க்கை முழுசுமாக நான் வேலை செய்கிறேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவரோட ஒரே ஒரு தொடுதல் உங்களை ஒரு புதிய உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும். ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற ஒரே ஒரு வார்த்தை ஒரு 50 வருஷத்துக்கு அப்பால் உங்களை கொண்டு போய் விட்டுடும். அதை உங்களால் ஒருபோதும் செஞ்சிருக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு தர்ற ஒரு ஆலோசனை, ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை, ஒரு வியூகம் உங்களை உந்தி தள்ளிடும். உங்களை புது உயரத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். இன்னைக்கு நீங்கள் அவரை நம்பலாம். கர்த்தாவே, இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஜான், நான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறேன், ஆனாலும் நான் தோத்து போறதை என்னால் தடுக்க முடியலன்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற வாக்குக்காக நன்றி. நீங்க உங்க முயற்சிகளை எடுக்கலாம், ஆனா ஆண்டவர் இடைபடலைன்னா உங்களோட அடிமட்ட நிலையிலிருந்து உங்களால் வெளியில வர முடியாதுன்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் நாங்க எங்களோட சித்தம் செய்யப்படணும்னு விரும்பல, உங்களோட சித்தம் செய்யப்படணும்னு விரும்புகிறோம். ஆண்டவரே, நீங்கள் லாசருவை நீங்கள் சுகப்படுத்தி இருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருந்திருப்போம். ஆனால் ஆண்டவரே, நீங்கள் உயிரோடு எழுப்புறதை பற்றி மனசில் வச்சுருந்துருக்கிறீங்க. ஏன்னா லாசரு சம்பவத்தில் கிடைக்க போகிற மகிமையை அடைய நீங்கள் விரும்புனீங்க. எங்கள் வாழ்க்கையை உங்கள் கரங்களில் தர்றோம் ஆண்டவரே. என் சித்தம் அல்ல, உம் சித்தமே செய்யப்படட்டும்ன்ற முக்கியமான அர்ப்பணிப்பை செய்ய ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. நாங்கள் ஒருவேளை சுகத்தை விரும்பலாம், ஆனால் ஆண்டவரே, நீங்கள் உயிரோட எழுப்ப நினச்சிருந்தீங்கன்னா உங்களை விசுவாசிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களை உங்கள் கைகளில் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு அடிமட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுங்க. அவங்களோட வாழ்க்கையை முழுசாக மாற்றி போடுற ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுங்க. அவங்கள புது உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு தொடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் இப்போவே உண்டாகட்டும், வியூகங்கள் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் இவை உண்டாகட்டும். ஆண்டவரோட வார்த்தையும் நடத்துதலும் உங்கள் வாழ்க்கையில்
தொடர்ந்து இருக்கட்டும். இதுவரை நீங்க கனவுல கூட நினைச்சிராத இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.